டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ்த்தாயின் நிகழ்ச்சியாம் தமிழ் பாசறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு ஆளுமையின் நேர்காணல், மிகச்சிறந்த நூல் திறனாய்வு, குழந்தையின் அனல் தெறிக்கும் பேச்சு, தமிழ் விளையாட்டு கலவையாக இந்நிகழ்ச்சி வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் பெண்ணியம், மணிமேகலையில் பெண்ணியம் மற்றும் சங்க இலக்கியம் குறித்த ஆழமான தகவல்களை நம்மோடு பேராசிரியர் அரங்க மல்லிகா மனமொழி பகுதியில் பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது சங்க இலக்கியம் அடுத்து நீங்க மணிமேகலை குறித்து அதிகமா நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப குறிப்பா பார்க்க போனா சிலப்பதிகாரம் குறித்து நிறைய இடங்கள்ல பேசுறவங்கள நாங்க பார்த்துருக்கோம். ஆனா மணிமேகலை அந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அது கைவிட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கை அளவுல தான் இருக்காங்க. உங்களுடைய பார்வையில மணிமேகலை அப்படின்ற நூல் எந்த அளவுக்கு முக்கியமானதா நீங்க பார்க்குறீங்க? ஏன்னா அது குறித்த நிறைய ஆய்வுக் கட்டுரைகள், ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு இருக்கீங்க. அத குறித்து பகிர்ந்துக்கோங்கம்மா. ஆமா. இப்ப அண்மையில இந்த மணிமேகலையின் பௌத்த பேரறம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்திருக்கு. ம். இந்த இந்த நூல். இது மகிழ்ச்சிம்மா. வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி தான் இது. சிலப்பதிகாரம் சிலம்பொலி செல்லப்பன்னு நம்ம சொல்லுவோம். சிலப்பதிகாரனாலே அவரு ஞாபகத்துக்கு வந்துருவாரு. அந்த அளவுக்கு மணிமேகலை யாருமே ஆய்வுக்கு எடுத்துக்கல. ஏன் பௌத்தத்த எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, சமண இலக்கியம் சிலப்பதிகாரம்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் இருக்கிறது வந்து அறம் பிறழ்ந்தா என்ன நடக்கும்? கோவலனுடைய வாழ்க்கைய நம்ம பார்த்துட்டோம். அறத்தோடே வாழற கண்ணகியினுடைய வாழ்க்கை என்னவா இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கணிகையர் குலமாக இருந்தாலும் மாதவிக்குள்ள ஒரு ஒழுக்கம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க கோவலனும் மாதவியும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு விதி, ஊழ்வினை உறுத்து வந்த ஊட்டம் என்று சொல்லுவதைப் போல, அதனுடைய விளைவ மணிமேகலைக்கு எப்படி ஊட்டப்படுகிறதுங்கிற ஒரு செய்தி. அப்ப இத வந்து மாதவி தன்னுடைய மகளை, "வேணாம் இந்த கணிகர் குல வாழ்க்கையும் வேணாம், இந்த இல்லற வாழ்க்கையும் வேணாம். நீ வந்து ஒரு துறவு வாழ்க்கைக்கு போ" அப்படின்னு சொல்லி பதப்படுத்துற ஒரு விஷயம், பக்குவப்படுத்துற ஒரு விஷயம். இது எல்லாராலயும் முடியுமா? துறவு வாழ்க்கை எல்லாராலயும் ஏத்துக்க முடியுமான்னா, முடியாது. ஆனால் இந்த துறவுங்கிறது பௌத்தத்தில துறவு என்பது எல்லாவற்றையும் துறந்து போதல்ங்கிறதாக மட்டும் லிட்ரலா பொருள் எடுத்துக்க கூடாது. அதுக்கு பின்னால ஒரு பெரிய பேரறம் இந்த மணிமேகலையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்போட இரு. எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கத்தோடு இரு. எல்லா உயிர்களுக்கும் சமமான உணவு கொடு. பணக்காரனுக்கு ஒரு உணவு, ஏழைக்கு ஒரு உணவு, அல்லது சமூகத்தில நல்லா இருக்கிறவங்கள எல்லாம் ஒண்ணா சேர்த்து உட்கார வச்சு சாப்பாடு குடுக்கறது, அல்லது இறந்து நிற்பவர்களை வாசல்ல நிறுத்தி சோறு போடுறதுங்கிற இந்த பண்பு கூடாது. அத தான் வந்து பாலி மொழியில மைத்திரின்னு சொல்லுது பௌத்தம், மணிமேகலை. இந்த மைத்திரி என்பது என்ன அப்படின்னா, நீ காக்கைக்கும் சமமா சோறு வைக்கணும், பசுவுக்கும் சமமா சோறு வைக்கணும், மனுஷனுக்கும் சமமா சோறு வைக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீ வந்து சமமா சோறு குடுக்கணும். கண்ணு தெரியல, காது கேட்கல, அப்படிலாம் நீ பிரிக்கக்கூடாது. என்று ஒரு சமத்துவ சிந்தனையை பேரறமாக மணிமேகலை அமுத சுரபிங்கிற அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து கொடுத்து, ஒரு அறத்தை அது காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த அட்சய பாத்திரம் என்பது ஒரு ஒரு மனிதனை வாழ்விக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அது. பசியை போக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அப்போ ஒரு பசிப்பிணியை எப்படி போக்குவது என்பதற்கு அவள் எடுத்துக்கொண்ட பாத்திரம் தான் இந்த அட்சய பாத்திரம். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? அட்சய திருதைன்னா போய் நகை வாங்கணுங்கிறோம். அதெல்லாம் இல்ல. அந்த நாள் அவள் உணவு கொடுத்த நாள். பௌத்தத்தை நாம் கடத்தி விட்டோம். ஒரு வலையொலியில நான் பார்த்தேன். ஜப்பான்ல, சீனால பௌத்தம் வந்து ஓங்கி இருக்குங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா ஜப்பான்ல வந்து அவ்வளவு அழகான ஒரு ஜ பௌத்த வாழ்க்கை இருக்கிறது. ஆனா இந்தியாலேருந்து தான் அது போயிருக்கு. அது அங்கலாம் நல்லா இருக்கு. ஆனா ஏன் இங்க இல்ல?ங்கிற இந்த கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்க முடியும் என்று சொன்னால்,
இங்க இருக்கக்கூடிய மக்கள் சமமாக யாரையும் யாரும் பார்ப்பது இல்லை. மதம் சார்ந்து பிரித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த மதம் சார்ந்து பிரித்துக் கொள்வதெல்லாம் விட்டுவிட்டு, உன்ன நான் நேசிக்கிறதோ, என்ன நீ நேசிக்கிறதோ தேவை என்பத தான் இந்த மணிமேகலை வந்து சொல்லுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்க முடியும்னா, நீங்க பெண்ணியத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். மணிமேகலை என்பவள் மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக இருக்கிறாள். ஹைலி இன்டலெக்சுவல். அந்த அறிவு அதிகமாக இருக்கிறதுனால தான், அவ என்ன பண்றான்னா, நான் இந்து மதத்துக்குள்ள போலாமா? வைசேடிக மதத்துக்குள்ள போலாமா? சைவ மதத்துக்குள்ள போலாமா? வைணவ மதத்துக்குள்ள போலாமா? ஆசீவ மதத்துக்குள்ள போலாமா? அப்படின்னு ஒவ்வொரு மதமா போய் 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 உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறாள். இறுதியா அவ எங்க வரான்னா, பௌத்தத்துக்கு வரா. ஏன்னா, அந்த மதங்களில் சொல்லப்படாத ஒரு செய்தி என்னவாக இருக்கிறதுனா, எல்லா உயிர்களிடத்திலும் சமமான அன்பு கொடு. கருணையும், அன்பும், இரக்கமும் கண்டிப்பாக வேணும் என்பதை சொல்லிக் குடுத்த மதம் வந்து பௌத்த மதம். அந்த அறிவு ஆளுமை அத வந்து ஆங்கிலத்தில எபிஸ்டமாலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அறிவே இல்லன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, அத உடைத்த ஒரு பாத்திரம் தான் வந்து மணிமேகலை. அப்ப பெண்ணினுடைய பேராளுமை என்பது அறிவு ஆளுமை தான். அந்த அறிவு ஆளுமைங்கிறது இயக்கமாக மாறணும். அந்த இயக்கமா மாறுவதற்கு அவ செய்த பணி தான் அட்சய பாத்திரத்திலிருந்து சோறு போட்டது. சிறை கோட்டத்த அரைக்கோட்டமா மாற்றியது. ஏன் சிறை கோட்டத்த அரைக்கோட்டமா மாற்றணும்னா, பசிய அடக்கிட்டீங்கன்னா வந்து களவு, திருட்டு நடக்காது, கொலை நடக்காது. இன்னைக்கு எவ்வளவு திருட்டு நடக்குது, எவ்வளவு கொலைகள் நடக்குது. என்ன காரணம்? வறுமை தானே! அப்ப அந்த வறுமை மாறணும்னு சொன்னா, முதல்ல சிறை கோட்டத்தில இருக்கிறவங்கள எல்லாம் வெளியேத்துங்க. சோத்த போட்டு வெளியேத்துங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டிய கருத்தியல்கள். இந்த கருத்தியல்கள மணிமேகலை தன்னுடைய ஆளுமையின் மூலமாக, வேற வேற கதாபாத்திரத்தின் மூலமாக எடுத்து சொல்லிட்டு போறா. அது மாத்திரம் இல்ல. மணிமேகலை வந்து நம்மளுடைய வாழ்க்கைய சொல்லி தந்திருக்கு. உதாரணமாக, இன்றைக்கு குழந்தை தவறா பிறந்தா தூக்கி போட்டு போறாங்கல்ல, குப்பை தொட்டியில. ஆபுத்திரன்கிற ஒரு கதாபாத்திரம். ம். அங்கிருந்து தொடருது. ஒரு இறப்பு நடந்திருக்கு. நம்ம வந்து பிரம்மாண்டமா அந்த இறப்ப பூ மாலைகளால அலங்கரிச்சு அந்த வண்டிய மேள தாளத்தோட சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போறோம். போகும்போது அந்த மலரை எல்லாம் வந்து உதிர்த்து விட்டுக்கிட்டே போறோம். ஏன்? நான் நினைப்பேன், ஐயோ! இந்த துப்புரவு பணியாளர்கள இந்த மாரி படுத்துறாங்களே, அவங்களுக்கு இடுப்பு வலிக்காதா? இப்படியெல்லாம் வந்து மலர தூவி விட்டுக்கிட்டு போறாங்களே! அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வு பூர்வமா பார்க்குறோம். ஆனால் மணிமேகலை என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த காலத்துல ஒருவேளை இந்த பிணத்தை எடுத்து போகும்பொழுது இரவு நேரம் வந்துவிட்டால், அப்பலாம் விளக்கு கிடையாது. அப்ப அந்த விளக்கு வேணும்னா என்ன பண்றது? வசதிக்கு ஏற்ப பெரிய பணக்காரனா இருந்தா அவன் காச தெளிச்சுக்கிட்டே போனான் சுடுகாடு வரையில. அல்லது வெத்தலைய வந்து தெளிச்சுக்கிட்டே போனாங்க. அல்லது பொரிய தெளிச்சுக்கிட்டே போனாங்க. அல்லது நெல்ல தூவிக்கிட்டே போனாங்க. அப்படித்தான் இன்றைக்கு மலர்களை நாம் தூவிக்கொண்டே சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லுகிறோம். இது அந்த இறந்த அந்த உடலுக்கு நாம் செய்யக்கூடிய இறுதி மரியாதை என்பதை மணிமேகலை தான் சொல்லி தந்திருக்கே தவிர, வேற எந்த இலக்கியமும் சொல்லி தரல. சிறப்பு, சிறப்புமா. அதனால எனக்கு அது மேல ஒரு பெரிய ஈடுபாடு மணிமேகலை மேல. மகிழ்ச்சிமா. ரொம்ப ஆழமான ஆய்வுன்னு சொல்லலாம். பண்பாட்டினுடைய ஆமா. தொடர்ச்சியே அதுல இருக்கு அப்படின்றத நீங்க எங்களுக்கு வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. மணிமேகலை குறித்து பேசும்பொழுது, பௌத்தம் குறித்தும் நீங்க ஒரு சில செய்திகள வந்து ம். பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப குறிப்பா சமீபத்தில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, தீப ஒளி திருநாளே வந்துட்டு பௌத்த பண்டிகை ஆமா. அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ம். பௌத்தத்தினுடைய தாக்கம் தமிழ் சமூகத்தில எந்த அளவுக்கு இருக்குங்கம்மா? தமிழ் சமூகத்துல இருக்கிற எல்லா பண்டிகைகளுமே பௌத்தத்தினுடைய சாரல் தான். ம். நம்ம அத வந்து நான் சொல்றத விட பண்டிதர் அயோத்திதாசர் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றார். இப்ப உதாரணமா நம்ம கார்த்திகை தீபம்னா, அண்ணாமலைக்கு தீபம் போடுறோம். நெறைய எண்ணெய் ஊத்தி, நெறைய திரி போட்டு, பெரிய ஒரு சைவ விழாவாக திருவண்ணாமலை சிவபெருமானுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடனா நம்ம அத வந்து பார்க்குறோம். ஆனா, பண்டிதர் அயோத்திதாசர் என்ன சொல்றாரு சயின்டிஃபிக்கா அப்டின்னா, அந்த காலத்துல இருந்த ஒரு விவசாயி. அவன் என்ன பண்றான்னா, அந்த மலை, ஆறு, ஏரி இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் போயிட்டு கண்டுபிடிக்கிறான் அவன். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு செடியும் என்ன தருது? ஒரு மரத்துல வர பழமும் என்ன தருது? அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றான். அப்படி பண்ணும்பொழுது ஆமணக்கு என்ற ஒரு விதை இருக்கு. ஆமணக்கு இன்னைக்கு நீங்க வந்து கொரோனாவுக்கெல்லாம் அததான் பெரிய மருந்தாலாம் பப்பாளி குடுத்தது போல அதையும் அந்த இலைய அரைச்சு சாப்பிடணும்லாம் சொன்னாங்க.
அப்ப இந்த ஆமணக்குங்கிற அந்த விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அதான் விளக்கெண்ணெய். ஆமணக்கிலேருந்து எடுக்கப்படுவது தான் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய். ஒரு எண்ணெய கண்டுபிடிச்சுட்டானா, இத என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. சரி இப்ப என்ன பண்ணலாம்? இத ஏதாவது எரிச்சு பார்க்கலாமான்னு யோசிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற மரங்களிலிருந்து நாரை வந்து உரிக்கிறான். அப்ப அந்த நார உரிச்சு, திரி மாரி செய்து, இந்த எண்ணெயில ஊத்தணும். இந்த எண்ணெயில போடணும். அப்ப எங்க பண்றான்னா, அவனுடைய அறிவு பாருங்க. மலை உச்சிக்கு அத எடுத்துக்கிட்டு போறான். ஏன் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போறான்னா, ஒருவேளை இது எரியும்போது அங்க பக்கத்துல இருக்கிற விலங்குகள், பறவைகள் அதுல பாதிச்சிருமோ? சுட்டுடுமோ? அப்ப நம்ம கொஞ்சம் உயரமா வச்சு அத எரிச்சு பார்க்கலான்னு சொல்லி, அப்படி போய் எரிச்சு பார்க்குறான். அது ஒரு 3 நாள் எரியிறது. ஆனா, அங்க இருக்கிற எந்த ஜீவராசியும் சாகவில்லை. அப்ப பண்டிதர் அயோத்திதாசர் என்ன சொல்றாரு? இந்த எண்ணெயையும், இந்த இந்த திரியின் மூலமாக அதை அதில் விட்டு எரிய வைக்கப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது, தீபம் மூலமாக ஒரு ஒளி கிடைக்கிறது. தீபாவளிக்கு இதுதான் காரணம். கார்த்திகை தீபத்துக்கும் இதுதான் காரணம். ம். அதனால தான் குத்துவிளக்கு கான்செப்ட்ட வந்து புத்தர்கிட்டேருந்து நம்ம வைக்கிறோம். குத்துவிளக்கு என்ன சொல்லுது? 5 முகம் இருக்கும் அதுல. எல்லா நல்ல நிகழ்ச்சிகளையும் நம்ம வந்து குத்துவிளக்கு ஏற்ற ஒரு பண்பாடு நமக்கு இருக்கு. இதெல்லாமே பௌத்தத்தினுடைய பண்பாடு தான். அதுல என்ன சொல்றாங்க? ஒரு முகம் அதனுடைய அந்த பஞ்ச முகங்கள்ல ஒரு முகம் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன்னு ஒளி ஏத்தணும். நான் காமம் கொள்ள மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன்னு இன்னொரு திரி ஏத்தணும். நான் திருட மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன்னு இன்னொரு திரி ஏத்தணும். நான் கள்ளுண்ண மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன்னு இன்னொரு திரி ஏத்தணும். நான் கொலை செய்ய மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறேன் என்று இன்னொரு ஏன் இந்த 5 மட்டும் பௌத்தம் அதிகமா பேசியிருக்கு? மணிமேகலை முழுக்க அதுதான். ஏன் பேசியிருக்குன்னா, நீங்க பொய் சொன்னீங்கன்னா, அத மறைக்க வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. அப்ப எதிராளி என்ன பண்ணுவான்? "இல்ல, இல்ல நீ சொன்னதிலே பொய் இருக்குங்கையில உனக்கு கோபம் வரும்." அப்ப கோபம் வந்தா என்ன பண்ணுவ? அடிக்க போவ. அடி என்னவா மாறும்? கொலையா மாறும். அந்த கொலை பண்ண பிறகு குற்ற உணர்வு வந்த உடனே நீ என்ன பண்ணுவ? அத மறக்கிறதுக்காக மது அருந்த போவ. மது அருந்தினா என்ன பண்ணுவ? இன்றைக்கு இளம் பெண் பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்பவர்கள் எல்லோருமே மது அருந்தி பண்ணுபவர்கள் தான். அப்போ உன்னுடைய உடல் தசையானது வேற எதையோ ஒன்றை தேடுகிறது என்று வரும்பொழுது, இந்த 5 சீலங்கள், சீலம்னா ஒழுக்கம். இந்த 5 சீலங்கள் தான் மிக முக்கியமாக ஒவ்வொரு தனி மனிதனையும் குற்றவாளியாக மாற்றுகிறது. அது கூடாது. இவற்றையெல்லாம் நான் ஒதுக்கி விடுகிறேன். என் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை விலக்கிவிட்டு நான் ஒளியேற்றுகிறேன். அந்த இருள், அந்த வீட்டிற்குள்ள இருக்கிற இருள் எப்படி இந்த ஒளியால் அ விலகுமோ, அதேபோல என்னுடைய அறியாமை விலகும் என்பதுதான் புத்தர் நமக்கு சொல்லித் தந்தது. அதனால தான் அவர ஞானம் பெற்றவர்ன்னு நம்ம சொல்றோம். சிறப்பு, சிறப்புமா. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய ஆய்வுகள் எந்த அளவுக்கு பெரியது அப்படின்றது உங்களுடைய ஒவ்வொரு பதில்கள்லயும் எங்களுக்கு தெரிய வருது. நம்ம பௌத்தம் குறித்து நம்ம பேசும்பொழுது, சங்க இலக்கியங்கள்ல சைவம், வைணவம் இப்ப 5 திணைகளுக்குமே உரிய கடவுள்கள்னு கூட இருந்தாங்க. அதுல பௌத்தம் அப்படின்றது இருந்துச்சுங்களா? அ சங்க இலக்கியத்த நீங்க வந்து நிலம் சார்ந்து பார்க்கும் பொழுது திருமால், இந்திரன் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆமா. முருகன், ம். என குறிஞ்சிக்கு வந்து முருகன் இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இந்திரன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வருண பகவான சொல்ற ஒரு கருத்து இருக்கு. ம். இந்த இந்திரன்ங்கிறது வேற யாரும் இல்ல. நான் இப்ப சொன்னேன்ல அந்த 5 திறன்களை அடக்குபவன் தான் இந்திரன். ஐந்திரன் இந்திரன். ஆ. க ஆனா அத மாத்திட்டாங்க. ம். அதனால இத அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியத்துல இருக்கு, பாடல்கள் இருக்கு. நாடா கொன்ற, காடா கொன்றோங்கிறது பௌத்தம் சார்ந்த பாடல் தான். ம். ஆனா தெய்வம்னு நீங்க அங்க பார்க்க முடியாது. அது இயற்கை. உங்களுடைய ஆய்வுகள் அந்த ஆமா. அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ, நூல்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ, கவிதைகளும் எங்களுக்கு வந்து மிகவும் ஆமா. பிடித்தமானது. நிகழ்ச்சியினுடைய நிறைவா நீங்க எழுதுனதுல உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை ஒன்றை எங்க நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்கம்மா. என்னுடைய கவிதை 2007ல "நீர்கிழிக்கும் மீன்" அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி வந்தது. அதுல முதல் கவிதையே "புள்ளிகளை வைத்து விட்டேன். எங்கிருந்து தொடங்குவது?" அப்படிதான் அந்த கவிதை ம். ஆரம்பிக்கும். அது கோலத்துக்கு மட்டும் புள்ளி வைக்கிற விஷயம் இல்ல. வாழ்க்கைக்கும் ம். ஒவ்வொரு புள்ளியையும் நம்ம எப்படி இணைக்கிறோங்கிறது அந்த ஒரு கவிதையில வரும். இன்னொரு கவிதையில ஒரு விவசாய பெண் எப்படி வந்து குனிஞ்சு நாத்து பறிக்கிறா, அப்ப முதுகு எவ்வளோ வலி இருக்கும் அப்படிங்கிறத
நாற்று பறிப்பதும், களை பறிப்பதும் கைகள் அல்ல, முதுகு அப்படின்னு சொல்லியிருப்பேன். கையில தான் அவங்க பறிப்பாங்க, நாத்து பறிச்சாலோ, களைகளை எடுத்தாலோ. ஆனால், ஒரு பெண்ணுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பு எதுனா, முதுகு தான். ஒரு குழந்தைய சுமக்கிறதாக இருந்தாலும், முதுகு தண்டு தான் வலிமையாக இருக்கணும். அதனால தான் அந்த குழந்தை 16 வயதில அப்ப 16 வயது. இப்ப 12 வயதுலலாம் குழந்தைகள் பூப்பெய்தி விடுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஏன் இந்த உளுந்து, நல்லெண்ணெய் இந்த மாரியான உணவுகள ஏன் குடுக்குறாங்கன்னா, முதுகு தண்டு பலமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இயற்கை பொருள்களை எடுக்கும் பொழுது, அந்த சிறு வயதிலேயே அந்த முதுகு தண்டு பலமாயிடுச்சுன்னா, 10 மாதம் குழந்தைய சுமக்கிறது வந்து எளிமையாக இருக்கும்ங்கிற சயின்ஸு உழவன் தான் சொல்லிக் குடுத்துருக்கான். அப்ப இதனால நான் வந்து நாற்று பறிப்பதும், களை பறிப்பதும் கைகள் அல்ல, முதுகு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதைய வந்து எழுதினேன். சரி. இப்போ வந்து என்னுடைய இன்னொரு தொகுதி வருது. உழத்தி மொழி அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி இப்ப வரப்போறது. இது வந்து நான் மருதம் நிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுனால, மருதத்தில வயல் சார்ந்த பகுதிகள்ல வாழக்கூடிய மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, விவசாய முறை, அவர்கள் பயன்படுத்திய கருவிகள், அங்க இருக்கக்கூடிய ஏக்கம், அங்க இருக்கக்கூடிய ஒப்பாரி, அங்க இருக்கக்கூடிய தனிமை, இது எல்லாம் சேர்ந்து உழத்தி மொழின்னு ஒரு கவிதை வருது. சிறப்புங்க. அதில ஒரு கவிதையில எங்க அம்மாவ பத்தி எழுதியிருப்பேன். அம்மா இறந்து போன பிறகு, அவங்க வந்து ஆடு, மாடுகளோட வாழ்ந்தவங்க. அதனால அவங்க இது நடந்த சம்பவம் தான் அத கவிதையா நான் மாத்தினேன். அவங்க ரொம்ப தூரத்தில புல்லு கட்டு தூக்கிட்டு வருவாங்க. மாட்டுக்காக அருகம்புல்லு பறிச்சு கட்டி தூக்கிட்டு வருவாங்க. ஒரு 4, 5 வீடு தள்ளி வரையிலே எங்க வீட்டு பட்டியில இருக்கிற மாடு வந்து மான்னு கத்தும். அந்த மாடு அம்மா இறந்த பிறகு அது துள்ளி துடிச்சு போச்சு. அ அப்ப நான் வந்து எழுதினேன். நீ வந்து புல்லு கட்டு தூக்கிட்டு வரத கேட்க, நீ பார்க்கறது, நீ உன்னோட பேசுறதுக்கு" அதாவது அந்த பசுமாடு சொல்ற மாரி, பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, அம்மான்னு சொல்லி அந்த கட்டுத்தறியை அறுத்துக்கொண்டு எட்டி பார்க்கிறது பசு, அ. அப்படின்னு அதில எழுதியிருப்பேன். அப்புறம் கோழி குஞ்சு அவங்க வந்து ரொம்ப அந்த இந்த மாரி பறவைகளோடலாம் ரொம்ப உசுரா இருப்பாங்க. அந்த பஞ்சாரத்தில அடைக்கப்பட்ட கோழி குஞ்சுகள், நீ காலையில திறந்து அப்படி கையில ஒரு ஒரு பிடி குருணைய நீ இப்படி போடும்போது, அது கியா கியா கியான்னு கத்தும். சுத்திக்கும். "நீ இந்த பஞ்சாரத்தை திறக்கவில்லை என்பதனால், இந்த கோழி குஞ்சுகள் கத்தி கதறி மாய்ந்தன" அப்படின்னு எழுதியிருப்பேன். ம். எனக்கு அத எழுதி முடிச்ச பிறகு கண்ணுல தண்ணி. கடைசியா என்ன எழுதியிருப்பேன் அந்த கவிதையில, "உன்னுடைய மகள் ஒருவேளை சோறு நீ ஊட்டி விடுவாய் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் பசியோடு. வெறும் வெற்றிலை பாக்கு மென்று व्यसனத்தோடு நின்று கொண்டிருக்கிறாள். என்னைக்கு நீ வந்து திரும்பி வருவ? நான் புல்லாவாவது உன்னோடு நான் தழுவ பார்க்கிறேன்" அப்படின்னு அந்த கவிதைய முடிச்சிருப்பேன். அப்பா! அதனால இதெல்லாம் வாழ்க்கை. ஒரு அதனால கவிதை வந்து இன்றைக்கு தமிழ் சமூகத்துல கவிதைக்கு ஒரு பெரிய இடம். பாரதி வந்து இல்லன்னா நாம வந்து சுதந்திரத்த அனுபவிச்சிருக்க முடியாது. ஒரு பாசிட்டிவ் நோட் குடுக்குறான். "ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு." அது எப்படி அவ்வளவு தம் தன்னம்பிக்கையோட நாங்க வந்து அந்நியர்களை எதிர்த்துட்டு விடுதலை பெறுவோம் என்று சொல்லி பாடினானோ, அதைப்போல கவிதைகள் இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு மீடியாவாக அது இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுனால, ஒரு வாழ்வியல், மருதம் சார்ந்த வாழ்வியல் நாம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அந்த கவிதைய வந்து எழுதியிருப்பேன். கடைசியில அம்மா இல்லாத வீடு அப்படிங்கிறது என்னவாக இருக்கு அப்படின்னா, "அம்மா நீ இல்லாத வீடு, ஆறு இல்லாத ஊரு" அப்படின்னு எழுதியிருப்பேன். ஆறு இல்லன்னா அது ஊரே இல்ல. மகிழ்ச்சி. உங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு அழகா ஆ. பிரதிபலிக்குது அப்படின்றது தெரியுது. இந்த கவிதை தொகுப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள நிச்சயமா, நாங்க சொல்லிக்கிறோம். அது ஒரு மிகச் சிறப்பா வரணும். நிச்சயமா. இன்னைக்கு எங்களுடைய களத்துல பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நெறைய புதிய செய்திகள வந்துட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த உங்களுடைய வளர்ச்சிக்கு டிடி தமிழ் தொலைக்காட்சி சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்மா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி. வணக்கம். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் பல நல்ல செய்திகள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள் செல்லலாம்.
நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாயிலார் நாயனார். மனம் மொழி மெய்களால் இறைவனை வணக்கம் செய்கிறேன். இதில் மெய் என்பது உடலால் வழிபடுவது, மொழி என்பது இறைவன் நாமத்தை அவர் பெருமைகளை உலகெங்கும் பாடுவது, மனம் என்பது மனதினால் மானசீகமாக இறைவனை வழிபடுவது. பக்தியை தவமாக செய்த நாயனார் யாரென்றால் அது நம் வாயிலார் நாயனார் தான். சொல்விளங்கு சீர்தொண்டை நன்னாடு இடை மள்ளல் நீடிய வாய்மை வளம்பதி பல்பெருங்குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு திரு மயிலாபுரி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மயிலையில் பிறக்கிறார் நம்முடைய வாயிலார் நாயனார். மயிலையின் வளம் எப்படிப்பட்டதாம்? கரிகருங்கன்று முத்தலம்பி முன்னீர் படிந்தனை மேகமும் நலங்கொள் மேதி நன்னான்கும் தெரிக்கொணா சிலம்பு தெண்டீரை காணலின் சேனலார். அதாவது மலை நாடு முதல் வேற்று நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் யானை கன்றுகளை வளர்க்கும் அளவு செல்வ செழிப்போடு இருக்கிற ஒரு நாடு என்றால் அது நம் மயிலைதான். அது சரி, முத்தலம்பி முன்னீர் என்றால் என்ன? முத்துக்களை கரையோரம் தள்ளும் கடல் கொண்டதாம் நம் மயிலை. மேல் தூக்கிய கொடி வரிசைகளுக்கு மத்தியில் நிலவின் கதிர்கள் எட்டி பார்க்குமாம். ஆனால் ஒளிந்து கொள்ளுமாம் நிலவு. ஏனென்று கேட்டால் அதற்கு நம் சேக்கிழார் கூறும் பதில்: பவளவாய் மடவார் முகம் பார்த்தஞ்சி உவளகம் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால். அதாவது இந்த உலகத்திலேயே அழகானது நிலவு. அப்படிப்பட்ட அழகான நிலவே பார்த்து அஞ்சும் இன்னும் அழகான பெண்கள் உள்ள ஊர் என்று மயிலையின் பெருமையையும் அந்த வீதியின் அழகையும் மாடங்களின் மகிமையையும் சேக்கிழார் இங்கு பதிவு செய்கிறார். வீதியெங்கும் விழாணி காளையர், சூதியெங்கும் துரும்பணி தோகையர், ஊதியெங்கும் மொழியா அணிநிதி, பூதியெங்கும் புனைமணி மாடங்கள் என்கிறார். சங்க காலத்தில் தொண்டை வளநாடு என்று அழைக்கப்பட்ட மயிலையில் வேளாளர் மாமரபில் பிறக்கிறார் நம்முடைய வாயிலார் நாயனார். வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நாம் எப்போதும் வணங்க வேண்டும் என்று அப்பர் பாடியுள்ளபடி நம்முடைய வாயிலார் நாயனார் தன் மனதையே ஆலயமாக்கிக் கொண்டு ஞானத்தை திருவிளக்காக்கி ஆனந்தத்தை திருமஞ்சனமாக்கி அன்பென்னும் அமுதமைத்து அந்த திரு அமுதை சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுகிறார். மன்னுசீர் மயிலை திருமாநகர் கற்பென்னும் சூத்திரந்துரு தொல்குல நன்மை சான்று நலம் பெற தோன்றினார் தன்னை வாயிலார் எனும் தபோதனர். வாயிலார் என நீடிய மாக்குடி தூய மாமரபின் முதல் தோன்றியே நாயனார் திருத்தொண்டின் நயப்புறு மேய காதல் விரும்பின் விளங்குவர். அகம் மலர்ந்த அர்ச்சனையில் அண்ணலார் தமையினாலும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடிநிழல் கீழ் புகழமைந்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டனார். மயிலையில் உள்ள கோயிலில் முருகப்பெருமான் சந்நிதிக்கு அடுத்து வாயிலாருக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. நமது வாயிலாருக்கு ஏன் வாயிலார் என்று பெயர் வந்தது? ஏனென்றால் அவர் எப்போதும் நம் சிவபெருமானுக்காக மௌன விரதத்திலேதான் இருப்பார். அதனால்தான் அவருக்கு வாயிலார் என்று பெயர் வந்தது. நாமும் வாயிலார் போல சிவபெருமானை சென்றடைய வேண்டும் என்றால் நாம் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, அல்லது வாயிலார் போல தன் மனதிலே கோயிலை கட்டி அந்த கோயிலில் நம் சிவபெருமானை வழிபட்டாலும் சரி, நாம் இறைவனை சென்றடைய வாயிலார் நமக்கொரு வாயிலாக இருப்பார் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த டிடி தமிழ் நேயர்களுக்கு என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முதல் மேடை பகுதியில் கனவும் கற்பனையும் என்ற தலைப்பில் மோகிதா அவர்கள் பேச வருகிறார். அவரின் பேச்சை தற்போது பார்க்கலாம். பொதிகையில் புறப்பட்ட இளம் தென்றலை, புலவர் இதயத்தில் ஊறி திளைத்த நருந்தேனே, உதயத்து சூரியனாய் உலகிற்கு வழிகாட்டும் ஒளி விளக்கே, கதியென்ன வந்தோருக்கு நாளும் விருந்தளிக்கும் இந்நமுதே, என்றும் இளமைக்குன்றாய் தாரகையே, எங்கள் உயிர் மூச்சை தமிழ் அன்னையே, உமக்கு முதற் வணக்கம். தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு என்று கனவு நாயகர் அப்துல் கலாம் கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகிதா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கனவும் கற்பனையும்.
பசித்தவனின் கனவு நல்ல உணவு, காந்தியின் கனவு அகிம்சை, அம்பேத்கரின் கனவு தீண்டாமை ஒழிப்பு, வஉசியின் கனவு சுதேசி கப்பல், பெரியாரின் கனவு சுயமரியாதை, நெல்சன் மண்டேலாவின் கனவு கருப்பின சுதந்திரம், பாரதியாரின் கனவு பெண்களின் விடுதலை, அறிஞர் அண்ணாவின் கனவு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, வள்ளலாரின் கனவு பசியில்லா உலகம், காமராஜரின் கனவு ஏழையின் கல்வி, அப்துல் கலாமின் கனவே கனவு காணுங்கள் என்பதுதான். இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய மனிதர்களுடைய கனவாக இருந்ததுதான் சமூக மாற்றமாக உருவானது. இன்று உங்களின் கனவு நாளை வரலாறாக மாறும். நண்பர்களே, கட்டணமில்லா கல்வி வேண்டும், காசில்லா குடிநீர் வேண்டும், காற்றை ஆக்சிஜன் என்று அடைத்து விற்க உலகம் வேண்டும், பசியில்லா உலகம் வேண்டும், பசி என்றால் இறங்குகிற இதயம் வேண்டும், குடிசைகளும் கோபுரமும் சம்மாக வேண்டும், குருதட்சிணை வேண்டும், வரதட்சிணை வேண்டாம், ஓட்டுக்கு நோட்டு வாங்கும் மக்கள் வேண்டாம், மக்களை மதிக்கின்ற ஆட்சியாளர்கள் வேண்டும், கட்டளையிடும் மன்னர்களுக்கு மத்தியில் சக மனிதர்களிடம் அன்பு செலுத்துங்கள், போர் தீங்கானது, எல்லாம் உயிரும் ஒன்றுதான், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், பௌத்தமினை திருத்திருக்கிறது, நீங்களும் பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் அசோகரை பற்றிய வரலாறு என்ன நினைக்கும்? என் கனவில் வெள்ளை அமெரிக்கா கருப்பு அமெரிக்கா முன்பு மண்டிக்கிட்டு தன் 100 ஆண்டு கால தவறுகளுக்கு மன்னிப்பு கூறும். கருப்பு அமெரிக்கா வெள்ளை அமெரிக்காவை அணைத்துக் கொள்ளும். என் கனவில் ஒரு சிறுமி தன் அப்பாவின் வெள்ளை விரல்களும் தன் அம்மாவின் கருப்பு விரல்களும் பற்றியபடி நலைப்பழகும். என் கனவில் தேவாலயத்தில் கருப்பு கிறிஸ்து புன்னகை செய்து கொண்டிருப்பார் என்று மார்ட்டின் லூதர் கிங்கின் கனவு மெய் சிலிர்க்க வைக்கிறது. அன்பெனும் மொழியை புரிந்து கொள்ள காதுகள் தேவையில்லை, விடுதலை எத்தனை அழகானது என்பதை உணர கண்கள் தேவையில்லை, மனித நேயத்தை உணர்த்தும் வலிமை சொற்களுக்கு இல்லை, என் இசைக்கு மொழி இல்லை, எல்லைகள் இல்லை, பாகுபாடுகள் இல்லை என்று பீத்தோவன் சொல்லும் பொழுதே அதுவை இசையாக மாறுகிறது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் நம்மளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பாடியிருக்காருங்க. நம்ம கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, சிறுசா இருந்தாலும் சரி, அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வாய்ப்பளித்த டிடி தமிழ் நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனவு குறித்தும் கற்பனை குறித்தும் பல்வேறு வேறுபாடுகளை மோயிதா அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து புத்தக புனல் பகுதியில் வாரந்தோறும் ஒரு நூல் மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்யப்பட்டு வருகிறது. கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு புதினம் இவ்வாறு வாரந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். வாருங்கள், இந்த வாரம் எந்த நூல் எவ்வாறு திறனாய்வு செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். தமிழ் பாசறை பகுதியில் புத்தக புனல் என்ற பிரிவில் நாம் நூல்களை அறிமுகம் செய்து வருகிறோம். அப்படி இன்னைக்கு ஒரு கட்டுரை நூலை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கட்டுரை நூல்கள் மொழி சார்ந்து எழுதப்படுவதை பார்க்கிறோம், அல்லது பொருளாதாரம் சார்ந்து எழுதப்படுவதை பார்க்கிறோம், பொறியியல் சார்ந்தும் எழுதப்படுகின்றன. இன்றைக்கு அவ்வாறு ஒரு பொறியியல் சார்ந்த நூலைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப அழகான தலைப்பு, ஒரு கவித்துவமான தலைப்பு. வீடும் வாசலும் ரயிலும் மழையும். வீடும் வாசலும் ரயிலும் மழை. பொறிஞர் ராமநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. வாழ்வியல், இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் செய்திகளிலிருந்து பொறியியல் தரவுகளை வைத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஆகச்சிறந்த பொறியியல் வாழ்வியல் கட்டுரை அப்படின்னு நாம் சொல்லலாம். இது பாரதி புத்தகாலயத்தினுடைய வெளியீடாக வந்திருக்கிறது. 200 ரூபாய்க்கு இந்த புத்தகம் கிடைக்கிறது. சமுதாய நோக்கில் பொறியியல் கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று இந்த நூலுக்கு முன்னுரை அணிந்துரை தந்திருக்கிற புதுவை பொறியியல் கல்லூரியுடைய மேனாள் முதல்வர் கோதண்டராமன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ராமநாதன் அவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் பணியாற்றியவர் அல்ல, வெளிநாடுகள், ஹாங்காங் போன்ற வெளிநாடுகளிலும் பணியாற்றியவர். அப்போது இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய பொறியியல் கட்டுமானங்களில் நாம் வீடு கட்டுகிற முறையில், மேம்பாலங்கள் கட்டுகிற முறையில், அல்லது மழை தண்ணீர் தேங்கி நிற்பதை தடுத்து நிறுத்துகிற முறையில் எந்த செய்திகளையெல்லாம் செய்ய வேண்டும்னு ராமநாதன் சொல்லுகிற போது, வெளிநாடுகளில் எந்த முறைகள் பின்பற்றப்படுகின்றன என்ற செய்திகளையும் இணைத்து அதில் எவையெல்லாம் வெற்றி அடைந்தனவோ
அவற்றை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் சேர்த்து தருகிறார். மிக அழகாக இந்த நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளில் பல்வேறு இதழ்களில் எழுதப்பட்ட நாளிதழ்களில், சிற்றிதழ்களில், மின்னிதழ்களில் எழுதப்பட்டிருக்கிற கட்டுரைகளுடைய தொகுப்புகள் இவைகள். வீடு கட்டும் சவால், கட்டுமானத்தில் நீராற்று, பாதசாரிகள் படும் பாடு, சென்னையில் பெருமிதம் மெட்ரோ ரயில், சாலைகள் மேலே பொறியியல் கீழே, கட்டிட விதிமுறைகளை விரிவாக்குவோம், திருவொற்றியூர் தரும் பாடம், சர்வதேச தரத்தில் கட்டிடங்கள் என்பது எட்டாக்கனியா என்று இதில் கிட்டத்தட்ட ஒரு 16 தலைப்புகள், 30 தலைப்புகள் இருக்கின்றன. மொத்தம் 30 தலைப்புகளில் இந்த கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் சென்னையில் வெள்ளம் வந்தபோது, மழையை தேங்கி நின்றபோது எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்கிற அனுபவ செய்திகள் கூட இந்த கட்டுரை நூலில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். வீடுகள் கட்டுவதற்கான கட்டிட விதிமுறைகளை விரிவாக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஏனென்றால் இப்போ கட்டுமான நேரத்திலேயே சின்ன சின்ன விபத்துகள் நாம் நிகழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். ஐயா அவர்கள் அழகாக தராரு. நகர் ஊரமைப்பு இயக்கம், டிடிசிபின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமில்ல, அது வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகிறது. இவர்கள் அந்த வீடு கட்டுவதற்கான ஒப்புகை வழங்குகிற போதே எதையெல்லாம் பார்க்க வேண்டும், அந்த வீட்டுக்கான மின் இணைப்பு, அந்த வீட்டிற்கான குடிநீர் இணைப்பு, இதையெல்லாம் உட்பகுதி வழியாக எடுத்துவதற்கான திட்டமிடுதலை ஒரு வீடு கட்டுகிற போதே அல்லது பெரிய அடுக்குமாடி கட்டுகிற போதே முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், எதிரதா காக்கும் அறிவு நமக்கு இருக்க வேண்டும், ஆவது அறிய வேண்டும். அப்போ பிற்காலத்தில் நமக்கு மழை வருகிற போது மின்சார பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மின்சார கேபிள்கள் இவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து பார்ப்பதற்கு வசதியான உள் நுழைவுகளை பெரிய வீடு கட்டுகிற போதே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சாலையின் குறுக்கில் பள்ளம் வெட்டி தான் நாம் இன்னைக்கு மின் ஒயர்களை சரி செய்ய வேண்டியிருக்கிறது அல்லது நீர்த்தடையை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. இதுவெல்லாம் வெளிநாடுகளில் எவ்வாறு பின்பற்றப்படுகின்றன என்கிற செய்தியை உள்ளடக்கி இந்த செய்திகளை தரார். ரொம்ப குறிப்பாக சாலைகள் மேலே பொறியியல் கீழே என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. சாலை கட்டுமான விதிகளின்படி சாலைகளுக்கும் கட்டிடங்களுக்கும் இடையே நடைபாதைகளுக்கும் உபகரண பகுதிகளும் இருக்க வேண்டும். இந்த உபகரண பகுதியில் தளத்துக்கு கீழே குடிநீர், மழைநீர் குழாய்கள், மின்சார தொலைத்தொடர்பு கேபிள்கள், தளத்துக்கு மேலே மரங்கள், மின் கம்பங்கள் அமைய வேண்டும் என்கிற இந்த வழிகாட்டுதலை தான் வெளிநாட்டுக்கு சென்று வந்திருக்கிற அனுபவத்தால் அவர் எழுதியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் மிக அண்மையில் நாம் பார்த்தோம், மழை வந்த நேரங்களில் இந்த மேம்பாலங்களில் போயிட்டு மகிழ்வுந்துகளை நிறுத்துகிற சூழல் சென்னையில் இருந்தது. சில நகரங்களில் இந்தியாவில் கூட இருக்கலாம். அதற்கான தீர்வுகளையும் அவர் சொல்கிறார். இந்த குடிநீர் வடிகால் வாரியம் எவ்வாறு செயல்பட வேண்டும், தண்ணீர் இல்லாமல் இருப்பதற்கு என்று சொல்லுகிற அந்த செய்திகள் ஒரு பொறியாளர் வாழ்வியலை சேர்த்து கொள்ளுகிற போது தனது பயண அனுபவங்களின் ஊடாக கிடைக்கிற தகவல்களை ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்திருக்கிறது. இது நம்ம எல்லோருக்கும் பயன்படுகிறது. தொடக்க நிலையில் இதில் பயணிப்பவர்கள் குறைவாக இருந்தார்கள், இப்போது அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பயன்படுத்துவதுடைய எண்ணிக்கையை எப்படி உயர்த்த வேண்டும் என்று தொலைநோக்கோடு இதற்கு முன்பே அவர் எழுதியிருக்கிறார். எந்த பகுதிகளை இணைக்கிற செய்திகள் எல்லாம் குறைவுபடுகின்றன, எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தினால் பயணிகள் மிகுதியாவார்கள் என்று ஒரு பொறியாளர் வழிகாட்டி இருக்கிற முறை மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய வேறொரு சிறப்பு என்னவென்றால், பொறியாளர் எழுதியிருக்கிற நூல் என்பதால் இந்த புத்தகம் முழுவதும் ஆங்காங்கே வரைபடங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வரைபடங்களின் ஊடாக அவர் மாற்று செய்திகளையும் மாற்று திட்டங்களையும் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். இதில் கலை சொல்லாக்கத்தில் எனக்கு மிக பிடித்த ஒரு கலை சொல்லாக்கத்தை பொறியாளர் ராமநாதன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். பொறியாளர் ராமநாதன் முதல் மொழி என்கிற அறிவியல் சார்ந்த அமைப்போடு தொடர்புடையவர். கட்டுமானத்தில் நீராற்று என்ற ஒரு சொல்லை மிக அழகாக உருவாக்கியிருக்கிறார். இந்த கட்டுமானத்தில் வீடு கட்டும்போது க்யூரிங் சொல்லிட்டு
நம்ம மீண்டும் மீண்டும் தண்ணி ஊற்றி அதை பதப்படுத்தி கொண்டே இருப்போம். அதற்கு நீராற்று என்ற புதிய சொல்லாக்கத்தை ராமநாதன் உருவாக்கியிருக்கிறார். இந்த கட்டுரை முழுவதும் அப்படி பொறியியல் சார்ந்த செய்திகள் இருக்கின்றன. சென்னை சாலைகள் கார் தரிப்பிடங்களா, கார்களை நிறுத்துகிற இடம் என்று சொல்லுகிற போது அதை காரினுடைய தரிப்பிடங்கள் என்ற ஒரு செய்தியை அவர் எழுதுகிறார். கார் தரிப்பிடங்களாக அது இல்லாமல் இருப்பதற்கு இந்த சென்னையின் எந்தெந்த பகுதிகளை நீர் வழியில் இணைத்தால் அது நீர் போய் கடல்ல கலக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற இந்த உபரி ஆற்று நீர்களை எல்லாம் இணைப்பதற்கான திட்டங்களை முன்மொழிந்திருந்தாங்க. நமக்கு தெரியும், கங்கை காவிரி இணைப்பு திட்டம் என்று கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் சென்னையில் எதை எதை செய்தால் அது நாம் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை ராமநாதன் கொண்டு வந்து சேர்க்கிறார். வளர்ந்த நாடுகள் பலவும் பொது போக்குவரத்தின் பிரதான கண்ணியாக மெட்ரோவையே நம்பி இருக்கின்றன. அப்போ நமக்கு ஒன்றை புரிய வைக்கிறார். இன்றைக்கு சாலையில் நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் வளர்ந்த நாடுகளாக இருக்கிற சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தான் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தனிப்பட்ட முறையில் மகிழ்வுந்துகள் பயன்படுத்துவதை குறைத்து கொள்கிறார்கள். ஒருவேளை மகிழ்வுந்தில் பயணிப்பதாக இருந்தால் கூட அதே குடியிருப்பில் இருக்கிற 4-5 பேர் சேர்ந்துதான் பயன்படுத்துகிறார்கள் என்ற விவர குறிப்புகளை எல்லாம் தருகிறார். அப்போ எதிர்காலம் மெட்ரோவை கொண்டுதான் இயங்கும் என்ற பொறியியல் செய்தியாகவும் இது அமைகிறது. அது மட்டுமல்ல, வெள்ளம் சூழ்ந்த மாவேலி நாடு என்று ஒன்றை அவர் சொல்லுகிறார். மாவேலி நாடு என்பது நமக்கு தெரியும். ஆவணி மாத திருவோண நாள் மாவலி சக்கரவர்த்தியினுடைய செய்தியை கொண்டு வந்து தங்கள் மன்னனை பூக்கோலமிட்டு புத்தாடை உடுத்தி மலையாளிகள் வரவேற்கும் நாள். ஆனால் 2018ஆம் ஆண்டு எதிர்பாராமல் வந்த வெள்ளம் மலையாளிகளை துயரத்தில் தள்ளிவிட்டது. அந்த மண் சரிவுகள் ஏற்பட்ட அந்த செய்திகளை சொல்லி அதை தவிர்ப்பதற்கான செய்திகளையும் இவர் சொல்லுகிறார். ஒரு ரயில் கட்டுமானத்திலே இருக்கிற செய்தியை, ஒரு மழை நாளில் அதை எதிர்கொள்ள வேண்டிய செய்தியை ஒரு பொறியாளர் ஒரு இலக்கியவாதியாக மாறுகிற போது வாழ்வியல் அனுபவ கட்டுரைகள் இதிலே கிடைத்திருக்கின்றன. வீடும் வாசலும் ரயிலும் மழையும் என்பது பொறியாளர்கள் மட்டும் படிக்க வேண்டிய நூல் அல்ல, இலக்கியவாதிகளும் படித்து பயன்பெற வேண்டிய நூலாகும். நன்றி, வணக்கம். குறுகிய நேரத்தில் நூலில் உள்ள சிறப்பு அம்சங்களையும் அதில் உள்ள நிறைகளையும் குறைகளையும் மிக சிறப்பாக திறனாய்வு செய்த தமிழேலன் அவர்களுக்கு நன்றி. நாம் அனைவரும் வாரந்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அறிவுக்களம் பகுதிக்குள் செல்லவிருக்கிறோம். தொல்காப்பியம் சார்ந்த கேள்விகளும் பொது அறிவு கேள்விகளும் சில விளையாட்டான விடுகதைகளும் இந்த பகுதியில் இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதற்கு எவ்வாறு பதிலளித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். மூன்றாவது சுற்று உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நீங்க சொல்லணும். உங்களுக்கான முதல் சொல் சோழர் அணிக்கிட்டே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு விரும்புகிறோம். நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒன்று மிக்சி. மிக்சி என்பதற்கான தமிழாக்கம் என்ன? நீங்க நேரம் எடுத்துக்கலாம், நீங்க 2 பேர் பேசலாம். மிக்சி என்பதற்கு என்னெல்லாம் சொல் இருக்கும்? மிக்சி என்பதற்கான தமிழ் சொல்லுங்க. குறிப்புகள் கிடைக்குமா? குறிப்புகள் அது எதுல இயக்குறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அதனுடைய முதல் பாதி கருத்து. அரைப்பான். அரைப்பான் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனா இப்பொழுது சரியான தமிழ் சொல் நம்மளுடைய தமிழ் அகராதியில கொடுத்திருந்தாங்க. வேற யாராவது முயற்சிக்கிறீங்களா? அரைவி என்பதும் சரியான சொல்றேன். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இருந்தும் அதை எதுல இயக்குறோம் அப்படின்றது மின்னறிவி அந்த மாதிரி வரலாம். அது சரியான சொல். அது சுழல்று நம்மளுக்கு இது கொடுக்கறதுனால மின் சுழலி அப்படின்றதுதான் அதற்கான சரியான சொல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நல்ல முயற்சி. சோழர் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அதற்கு அடுத்ததா
சேரர் அணிக்கான கேள்வி. நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவேன். அதற்கான இணையான தமிழ் சொல்லாக்கம் நீங்க வந்துட்டு சொல்லணும். சர்ச் இன்ஜின் நம்ம தேடுறோம்ல, அதிலே பாதி வார்த்தையை நானே சொல்லிட்டேன். சர்ச் இன்ஜின். தேடு இயந்திரமா? முயற்சிக்கலாம். தேடு இயந்திரமா? சர்ச் இன்ஜினா? சர்ச் இன்ஜின். தொடர்ந்து நம்ம இணையத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விடயம். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, முதல் பாதி வந்துட்டீங்க. தேடு ஒரு சொல்லுங்க ஐயா. தேடு இயந்திரம். தேடி இயந்திரம். தேடி என்பது முதல் பாதி சரி. இரண்டாவது பாதி வேறு சொற்களை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். தேடு நுட்பம். தேடு நுட்பம். பரவாயில்ல, நல்ல முயற்சி. சரியா கிட்டத்தட்ட பாதி வந்துட்டீங்க. ஆனா அதற்கான சரியான சொல்லாக்கம் வந்துட்டு தேடு பொறி என்பது. பரவாயில்ல, மகிழ்ச்சி, உங்களுக்கு வாழ்த்துகள். நம்ம அதற்கடுத்ததா பாண்டியர் அணிக்கான கேள்வி. கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி. புவியீர்ப்பு தளம். புவி ஈர்ப்பு அப்படின்றது சரியானது. புவியியல். தளம்க்கு பதிலா மற்ற வேற வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தலாம். புவியீர்ப்பு களம். வேற கிராவிட்டி. கிராவிடேஷனல் ஃபீல்ட். பிசிக்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு ஒன்று. அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு மண்டலம். புவி ஈர்ப்பு மண்டலமும் நல்ல ஒரு முயற்சி தான். ஆனா சரியான வார்த்தை புவி ஈர்ப்பு புலம் அப்படின்றது தான் வந்துட்டு சரியான வார்த்தை. நல்ல முயற்சி. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதற்கான சரியான தமிழாக்கம் என்ன அப்படின்றத உங்களுக்கான வாழ்த்துக்களை வந்துட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். அதற்கடுத்ததாக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடக்கூடிய அடுத்த சுற்றுக்கு வந்துட்டு நம்ம போகிறோம். விடுகதைகள் வந்துட்டு கேட்க போகிறோம். நம்மளுடைய சோழர் அணிக்கு இப்போ தான் மகிழ்ச்சி தெரியுது. வாங்க, நீங்கள் விடுகதைகள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான முதல் விடுகதை. மேலே பூ பூக்கும், கீழே காய் வைக்கும், அது என்ன? மேலே பூ பூக்கும், கீழே காய் வைக்கும், அது என்ன? சிந்திக்கலாம். அடிக்கடி சாப்பிடக்கூடிய பொருள். பூசணிக்காய். பூசணிக்காய் என்பதும் சரியான பதில் தான். இன்னும் சரியா வரலாம். பாகற்காய். பாகற்காய். பாகற்காய் ஆனா செடியில இருந்து மேலேயே வந்துருது. கீழே மண்ணுக்கு அடியில வந்து காய் வைக்கும், மேல வந்து பூ பூக்கும். சொல்ல முயற்சிக்கலாம். கேரட் என்பதும் கிட்டத்தட்ட மேல பூ வைக்கல, அது இலை வைக்குது. அதனால அது கிடையாது. வேற யாராவது முயற்சிக்கிறீங்களா? நீங்க பதிலுக்காக கை உயர்த்திருக்கீங்க, நீங்க சொல்லலாம். வேர்க்கடலை. வேர்க்கடலை என்பது மிக சரியான பதில். ஆனா சோழர் அணி நல்லா சிந்திச்சாங்க வேற என்னெல்லாம் இருக்கும் அதற்கான பதில். உங்களுக்கும் வாழ்த்துகள். பாண்டியர் அணிக்கான கேள்வி. உங்களுக்கு சொந்தமானது, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் இதை அதிகம் பயன்படுத்துவார்கள். பெயர். பெயர் தான் வந்துட்டு நம்மளுக்கு சொந்தமானது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அடையாளப்படுத்துவதும் இருப்பாங்க. உங்களுக்கான கேள்வி. 3 கால் யானை, தின்பதெல்லாம் கருப்பு. கருப்பு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் தான் இது. கரும்பு. முக்கால். கிட்டத்தட்ட மனை. முக்கால் மனை இல்ல, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. முக்கால் மனையும் பயன்படுத்துறோம். அதே போல ஒரு பொருள் தான் இது. 3 கால் யானை, தின்பதெல்லாம் கருப்பு. அடுப்பு. சரியான பதில். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நீங்க தான் சொன்னீங்க. நாங்க சொன்னோம். அவங்க சொல்றது முன்னாடியே தோணுச்சு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தோணிடுச்சு. அவருக்கான மதிப்பெண் தான் இது. சேரர் அணிக்கு வந்துட்டு வாழ்த்துகள்.
நம்ம வந்துட்டு இறுதி சுற்றுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது விடுகதைகள் தெரியும்னா அதை நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்க கேட்க உங்களுடைய தோழர்களே வந்துட்டு அதற்கு பதில் கொடுப்பாங்க. யாராவது கேட்கறதுனா கேட்கலாம். இவன் வாளுக்கு வையகமே அடங்கும். அலரும் அலரும். 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 இதற்கான பதில் வந்துட்டு 2 அணியில யார் தெரிஞ்சு தேல். ஏங்கய்யா? தேல் தான் இதற்கான விடையா இருக்கு. ஏன்னா வந்து தேலுக்கு வந்து விடம் வந்து கொடுக்கல இருக்கும். அது வந்து வால்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்குமே இந்த குரங்கு எல்லாருக்குமே வால் இருக்கும். ஆனா அதோடைய வால்ல மட்டும்தான் விடம் இருக்கும். அதனால வந்து தேல். சிறப்பு. நல்ல விளக்கம், நல்ல கேள்வி. வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்க. காலையிலும் மாலையிலும் நெட்டையாக இருப்பான், மதியம் குட்டையாக இருப்பான். நிழல் நிழலா நிழல். நிழல். சூரிய ஒளியிலும். ஆமா, மிக சரியான பதில். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுடைய மரபு சார்ந்த நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்துட்டு விடுகதைகளை வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க. விடுகதைகள் சார்ந்து நம்ம பேசும்பொழுது பழமொழி சார்ந்தும் ஒரு சில தகவல்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அன்றாடம் நம்ம வீட்டில் நம்மளுடைய அம்மாக்கள் வந்துட்டு நிறைய பழமொழிகள் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குறிப்பா ஒரு சின்ன சுருங்க சொல்லி விளங்க வைத்தலுக்கான ஒரு அடையாளமே நம்மளுடைய பழமொழி தான். சுருக்கமா சொல்லுவாங்க, ஒரு வரி தான், ஆனா அது ரொம்ப ஆழமான பொருள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த பழமொழிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கலாம். இது நான் வந்து தமிழாசிரியர் ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ம். களவும் கத்தும் மர அப்படின்னு. அது வந்து அதோடைய என்ன சொல்றாங்கன்னா, களவும் கற்று மர அப்படின்னு காலப்போக்கில் ஒரு சிலர்லாம் எப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியே இருக்கும். என்னன்னா நான் படிக்கும்போது ஒரு பையன் சின்னதாக அந்த பென்சில் ரப்பர்லாம் திருடிட்டு ஏதோ ஒன்று இதுவாயிடுச்சு. அப்போ வந்து ஏதோ ஒரு வாத்தியார் சொல்லும்போது அப்போ தமிழாசிரியர் நடந்து போகும்போது அதை கேட்டுட்டு அவர் உள்ள வந்து சொன்னது என்னன்னா வந்து களவை கத்துட்டு மறந்துடு, திருட்ட கத்துட்டு மறந்து போயிடு அப்படின்னு அதை ஒரு பழமொழியை சொன்னாங்க. ஆனா அப்ப சொன்னாரு களவும் கத்தும் மர, அதாவது களவுனா திருட்டு, கத்துனா பொய் சொல்றது. திருட்டும் பொய் சொல்றதும் அறவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் களவும் கத்தும் மர அப்படின்னு. சிறப்பு. அப்போ வந்து நான் அதை கத்துக்கிட்டு எப்பவுமே நம்ம களவும் கற்று மர அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனா இப்ப நீங்க சொன்னது வந்துட்டு ஒரு புதிய விளக்கமா இருக்கு. வாழ்த்துக்கள் கருதி. வேற யாராவது சொல்றதுன்னா பகிர்ந்துக்கலாம். கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். பொருள் வந்து இவர் சொல்றாரு. சொல்லுங்க. அதற்கான பொருள் வந்து தெய்வத்தை குறிக்கிறது மேடம். அதாவது கல்லா பார்த்தோம்னாக்கா அது கடவுள் இல்லை, கடவுளா பார்த்தோம்னா அங்க கல் இல்லை. இதுதான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். நம்ம பார்க்கிற பார்வையில பொறுத்து தான் ஒருத்தரோட நிலைமை மாறும். சிறப்பு, மகிழ்ச்சி. நல்லது விளக்கம். வேற யாராவது பகிர்ந்துக்கலாம். நீங்க சொல்றீங்களா? நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு அறிவு களத்துல தமிழ் விளையாட்டுகளை நம்மளுடைய தமிழரண் மாணவர்கள் அமைப்புல இருந்து வந்தவங்க ரொம்ப அருமையா விளையாடி இருந்தாங்க. பல்வேறு திருக்குறள்களுக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கான நினைவு பரிசுகளை டிடி தமிழ் தொலைக்காட்சி சார்பா கொடுத்துடலாம். வாழ்த்துகள். 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 நன்றிங்க. வாழ்த்துகள் உங்களுக்கும். வாழ்த்துகள். புதறிவிற்கு ரொம்ப வேகமா பதில் கொடுத்திருந்தீங்க. நிறைய செய்திகள் வந்துட்டு விளக்கமா வாழ்த்துகள். வாழ்த்துகள். இன்றைய நிகழ்வு ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில நிறைய தகவல்களோடையும் செய்திகளோடையும் நிரம்பி இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுடைய அறிவு களத்துல பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதே போன்று கலவையான தமிழ் நிகழ்வுகளோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.